கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 9 வசனம். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய சிருஷ்டி எதுவானாலும், விசேஷமாக மனிதர்களாகிய நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது எவ்வளவு அதிகமாக தேவன் நமக்கு பதில் தருவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், மிருக ஜீவன்கள் கூட தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. காக்கை குஞ்சுகளும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. அவைகள் தங்கள் சிருஷ்டிகரை அறிந்திருக்கிறது என்பது தான் உண்மை. அவரிடத்திலிருந்து தான் எல்லா நன்மைகளும் அவைகளுக்கு கிடைக்கும் என்பது அவைகள் அறிந்திருக்கிறது. அவைகளுக்கு ஆகாரத்தை அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் அவைகளிடத்தில் காணப்படுகிறது. ஆகவே தான் அவைகள் அவரை நோக்கி கூப்பிடுகின்றது. ஹல்லேலூயா. மிருக ஜீவன்கள், பறவைகள், அவைகள் தானியத்தை சேர்ப்பதும் இல்லை, அறுவடை செய்வதும் இல்லை, பயிரிடுவதும் இல்லை, உழுகிறதும் இல்லை. ஆனால் அவைகளை சிருஷ்டித்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். ஆகவே மிருக ஜீவன்கள், காக்கை குஞ்சுகள் கூட தேவனை நம்பி இருக்கிறது, அவரை நோக்கி கூப்பிடுகிறது. 104 சங்கீதம் 21 வசனம் சொல்லுகிறது, பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சிங்கம் என்றால் காட்டின் ராஜா. அதிலும் பால சிங்கம் என்றால் ஒரு வலிமையான ஒரு மிருகம். அது கூட தனக்கு ஆகாரம் தேவனால் கிடைக்கும் என்று அது தேடுகிறது. தேவனிடத்தில் அவைகள் வைத்திருக்கிற நம்பிக்கையை பாருங்கள். மாம்சீகத்திலே நமக்கு அவைகள் தெரியாது, ஆனால் அவைகளை சிருஷ்டித்த தேவன் அவைகளை நன்கு அறிவார். அவைகளும் தங்கள் சிருஷ்டிகளை அறிகிறது என்பது தான் உண்மை. அப்படி அதே சங்கீதம் 104 26 27 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உமக்கு காத்திருக்கும். திமிங்கலங்கள் எவ்வளவு பெரிய ஒரு கடல் ஜந்து. அவைகள் கூட தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று காத்திருக்குமா, தேவனுக்கு காத்திருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவைகளெல்லாம் நமக்கு எவைகளை நினைப்பூட்டுகிறது என்றால், 5 ஜீவிகளாகிய பறவைகள், விலங்குகள், காக்கை குஞ்சுகள், சமுத்திரத்தில் வாழ்கிற ஜந்துக்கள் எல்லாமே தேவனைத்தான் நம்பி இருக்கிறது. காட்டில் வாழ்கிற மிருகங்கள் எல்லாம் தேவனை, தங்கள் சிருஷ்டிகரை அறிகிறது, அவருக்கு காத்திருக்கிறது, அவரை நோக்கி கூப்பிடுகிறது, அவரால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வைத்துள்ளது. ஆனால் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட 6 அறிவுள்ள மனுஷர்களாகிய நாம், அதிலும் நமக்காக இரத்தம் சிந்தி ரட்சிப்பை நமக்கு தந்த இந்த இயேசுவை நாம் நம்புவதிலே நமக்கு ஏன் நாம் குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம்? இந்த தேவனிடத்தில் நாம் ஏன் நம்பிக்கை வைக்கக்கூடாது? அவர் நம்முடைய சிருஷ்டிகராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நன்கு அறிவார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறதிலே ஒரு நாளும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. கூப்பிட்டு பார்த்தேன், தேவன் எனக்கு பதில் தரவில்லை, இனி அவர் செய்தால் செய்யட்டும் என்று நாம் போகக்கூடாது. கிடைக்கும் வரைக்கும், அவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் தாமே அவரை நோக்கி நாம் கூப்பிட்டு தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று அவருக்கென்று சாட்சிகளாய் வாழும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா அம்மைக்கு ஸ்தோத்திரம். அப்பா அம்மை துதிக்கிறோம். மிருகங்கள், விலங்குகள், பறவைகள், கடலிலே வாழ்கிற ஜந்துக்கள் கூட உம்மை நோக்கி கூப்பிடுகிறது, நம்பி இருக்கிறதப்பா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை அதிகமாய் நம்பி விசுவாசித்து சோர்ந்து போகாமல்
தேவனை நோக்கி ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.